செங்கோட்டை அருகே நேற்று இரவு 7 மணி அளவில் ஹுண்டாய் கார் வெடித்து சிதறியது. இதில் 10 பேர் மரணமடைந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 10க்கும் மேற்பட்ட கார்கள் எரிந்தன. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் இறந்தவர்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், தமிழக முதல்வர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். என் வாழ்நாளில் இப்படியொரு வெடி சத்தம் கேட்டதில்லை. அந்த சத்தத்திலேயே அதிர்ந்து போய் தரையில் விழுந்து விட்டேன் என்ற டெல்லியில் கார் வெடித்த இடம் அருகில் கடை வைத்திருந்த இளைஞர் கூறினார். டெல்லி செங்கோட்டையில் இன்று மாலை 6:52 மணிக்கு மெதுவாக சென்று கொண்டிருந்த கார் வெடித்தது. தீவிர விசாரணை நடக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் உடனுக்குடன் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன என்று டெல்லி போலீஸ் கமிஷனர் சதீஷ் கோல்சா கூறினார். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்தினார். டெல்லி போலீஸ் கமிஷனரை தொடர்பு கொண்டு அமித்ஷா விவரங்கள் கேட்டறிந்தார். டெல்லி கார் வெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்கள் லோக்நாயக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அங்கு சென்ற மத்திய அமைச்சர் அமித்ஷா பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். சம்பவம் நடந்த இடத்துக்கு சென்றும் அவர் பார்வையிட்டார். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடக்கிறது. மருத்துவமனைக்கும் சம்பவ இடத்துக்கும் செல்ல இருக்கிறேன் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். பீகார் முதல்வர் பதவி காலி இல்லை என பிரதமர் மோடி தெளிவாக கூறிவிட்டார். எங்கள் முதல்வர் நிதிஷ்குமார் தான் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார். பிரதமர் மோடியை நான் கொஞ்சம் அதிகமாகவே நேசிக்கிறேன். அதனால் தேர்தலுக்கு பிறகு அணிமாறும் பேச்சுக்கே இடமில்லை என லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பிரிவு தலைவர் சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். மாலியில் கடத்தப்பட்ட 5 தமிழர்களையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் திமுக எம்பி கனிமொழி கோரிக்கை விடுத்துள்ளார். எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும். 7வது முறையாக திமுக தான் ஆட்சி அமைக்கும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். முதல்வர் வேட்பாளர் நான் தான் என பழனிசாமி கூறினார். எஸ்ஐஆர் என்ற ஆயுதம் மூலம் திமுகவை அழிக்க முடிவு செய்துள்ளனர். வேறு மாநிலங்களில் வேண்டும் என்றால் இது எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் எடுபடாது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் முதல் வேலை தேர்தலை உண்மையாகவும் நேர்மையாகவும் நடத்துவதுதான். அதை கூட சில மாநிலங்களில் தேர்தல் ஆணையம் செய்யவில்லை என ஸ்டாலின் தெரிவித்தார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட நாகை மீனவர்களை மீட்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். எஸ்ஐஆரை ஆதரிக்கும் பழனிசாமி ஏன் சுப்ரீம் கோர்ட் சென்று திமுகவின் பெட்டிஷனில் இணைந்துள்ளார்? பழனிசாமிக்கு வேறு வழியில்லை, அதனால் எஸ்ஐஆர் குறித்து விமர்சனங்களை முன்வைக்கிறார் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். எஸ்ஐஆர் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் திமுக தவறான தகவலை சொன்னால் அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுக வழக்கில் இணைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். என் மகனையோ மருமகனையோ கட்சியிலும் ஆட்சியிலும் எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? வேறு குற்றச்சாட்டு வைக்க முடியாததால் நான் குடும்ப அரசியல் செய்வதாக கட்சியில் இருந்து விலகியவர்கள் என் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் என எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்தார். தேர்தலில் திமுக தாவேக இடையேதான் போட்டி என விஜய் பேசியது குறித்த கேள்விக்கு கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த இப்படி பேசுவது இயல்புதான் என எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். திமுக அரசியல் நாகரிகம் இல்லாமல் பழனிசாமியை பற்றி தொடர்ந்து விமர்சித்தால் திமுக அரசியல் எதிர்காலத்திற்கு மக்களே முடிவு கட்டிவிடுவார்கள் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் தெரிவித்தார். 2026 தேர்தலில் வெற்றி பெற வியூகம் அமைக்கும் வில்லாக முதல்வர் ஸ்டாலின் இருப்பார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அம்பாக செயல்பட்டு எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார் என்கிறார் அமைச்சர் மகேஷ். தமிழகத்தில் காவல்துறையினரின் கைகள் கருப்பு சிவப்பு கயிற்றால் கட்டப்பட்டுள்ளது. காவல்துறை மீதான மக்களின் நம்பிக்கை இத்து போய்விட்டது. இது நமது சமூக அழிவிற்கான அறிகுறி என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என யாருக்குமே பாதுகாப்பில்லாத நிலையில் தமிழகம் பாதுகாப்பில் தரம் தாழ்ந்துள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு இழைத்த துரோகத்திற்கான தண்டனையிலிருந்து திமுக ஒருபோதும் தப்ப முடியாது. வரும் தேர்தலில் அதற்கான தண்டனை திமுகவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என அன்புமணி கூறினார். விஜய் திமுகவை எப்படி தனியாக வீழ்த்துவார்? அவருக்கு என்ன பலம் இருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய பாஜக எம்எல்ஏ வானதி, திமுகவை மாற்ற ஒன்றாக சேரு என பாடலில் சொல்லும் அவர் ஒன்றாக யாருடன் சேரப்போகிறார் என கேட்டார். பாமகவினர் தங்களுக்குள் மோதிக்கொள்ளும் சம்பவத்தால் ராமதாஸ் மிகுந்த வேதனையில் இருப்பதாக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்தார்.
எஸ்ஐஆர் விண்ணப்பம் இடியாப்ப சிக்கல் போல் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இட்லி போல் பிச்சு சாப்பிட வேண்டியதுதான் என தமிழிசை கூறினார். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது சரியான நடவடிக்கை அல்ல. இது ஒரு சதிகார செயல். இது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் அழிக்கும் செயல் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். சார் என்று சொன்னாலே திமுகவினருக்கு பயம். அதனால் நாம் எஸ்ஐஆர் என்று சொல்லிக் கொள்வோம் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். பீகாரில் ஊழலை ஒழிக்க அதிக அளவிலான மக்கள் வாக்களித்துள்ளனர். ராகுலின் வருகை பீகார் சட்டசபை தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என ஜன்சுராஜ் கட்சி தலைவரும் தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். பீகாரில் நடந்த முதற்கட்ட தேர்தலில் பதிவாகியுள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஓட்டுப்பதிவால் ராகுலும் தேஜஸ்வியும் தூக்கத்தை இழந்துள்ளதாக பாரதிய ஜனதா எம்பி சஞ்சய் ஜெய்ஸ்வால் கூறினார். தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரவில்லை என்றால் நீதிபதிகள் மீது அவதூறு பரப்பும் கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாக சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி PR கவாய் தெரிவித்துள்ளார். நீதிபதிகள் மீதான அவதூறு கலாச்சாரம் நிறுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். அங்கோலா நாட்டிற்கு அதிவேக வந்தே பாரத் ரயில்களை வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக அங்கோலா அதிபர் ஜோவோ லூரென்சோவுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் ஜனாதிபதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். ஈக்வடாரில் உள்ள சிறையில் 2 கும்பல்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. துப்பாக்கிச்சூடு நடத்தியும் கையெறி குண்டுகளை வீசியும் தாக்கிக் கொண்டனர். இதில் கைதிகள் 31 பேர் பலியாயினர். பாகிஸ்தானுடன் போருக்கு தயாராக இருப்பதாக தலிபான்கள் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. இஸ்தான்புல்லில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் தலிபான்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். மியான்மரிலிருந்து 300 பேருடன் புறப்பட்ட படகு மலேசியா தாய்லாந்து எல்லை அருகே கடலில் மூழ்கியதில் 100 பேர் மாயமாகினர். 10 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் மற்றவர்களை தேடும் பணி தீவிரமாக தொடர்கிறது. 6 சமூகங்களை மட்டும் பழங்குடி பட்டியலில் சேர்க்க அசாம் அரசு முடிவெடுத்துள்ளது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழங்குடியினர் ஒருங்கிணைப்பு குழுவினர் பேரணி நடத்தினர். பீகாரில் ஊழலை ஒழிக்க அதிக அளவிலான மக்கள் ஓட்டளித்துள்ளனர் என ஜன்சுராஜ் கட்சி தலைவரும் தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். குற்றாலம் மெயின் அருவியில் நடிகர் கிங்காங் குளிக்க வர மறுத்தார். அவரை நடிகர் முத்துக்காலை இழுத்து சென்று குளிக்க வைத்தார். அருவியில் நனைந்ததும் கிங்காங் தவம் செய்ய ஆரம்பித்து விட்டார். வரலாற்றிலேயே மிக நீண்ட கால அரசு நிர்வாக முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக குடியரசுக் கட்சியினர் கொண்டு வந்த செலவு மசோதா அமெரிக்க செனட்டில் நிறைவேறியது. இது டிரம்புக்கு நிம்மதியை அளித்துள்ளது. டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளன. அங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியில் பங்கேற்றவர் ரிச்சா கோஷ். எதிர்காலத்தில் அமையும் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு அவர் பெயர் சூட்டப்படும் என மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். தனக்கு எதிராக ஜார்ஜ் கிறிசல்டா அவதூறு கருத்துக்கள் தெரிவிக்க தடை கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் வழக்கு தொடர்ந்தார். வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். ஒடிசாவின் பூரி பள்ளியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நடந்த பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை பூரி தொகுதி MP சம்பித் பத்ரா துவக்கி வைத்து பங்கேற்றார். மக்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் இலவச மண்பானை, மண் அடுப்பு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி திண்டுக்கல் கலெக்டர் அலுவலகம் முன் மண்பாண்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கோவையில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவை விமான நிலையம் வந்தார். பாஜகவினர் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். தமிழக முதல்வர் தொகுதியான கொளத்தூரில் 9000 போலி வாக்காளர்கள் உள்ளனர் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். வேலூர் தொரப்பாடியில் உள்ள சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிற்சி நிலையத்தில் 47வது பட்டமளிப்பு விழா நடந்தது. வேலூர் மாநகராட்சி சுகாதார அதிகாரி பிரதாப் குமார் பட்டங்கள் வழங்கினார். முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிரான வழக்கில் 2 IAS அதிகாரிகள் மீது வழக்கு தொடர மத்திய அரசின் அனுமதி கேட்க 19 மாதங்கள் எடுத்துக்கொண்டது ஏன் என்பதற்கு விளக்கமளிக்க வேண்டும் என தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் பஸ் நிலையத்தை குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு மாற்றி கடலூர் மக்களுக்கு திமுகவும் அமைச்சர் பன்னீர்செல்வமும் துரோகம் செய்துவிட்டனர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி குமுளூர் ஊராட்சியில் வேளாண் பொறியியல் கல்லூரி உள்ளது. இங்குள்ள மாணவர் விடுதியில் சாப்பிட்ட 30க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு வாந்தி பேதி ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அவர்களில் 8 பேர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெறுகின்றனர். மற்றவர்கள் விடுதி திரும்பினர். தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது என தேமுதிக தலைமைக் கழகம் தெரிவித்துள்ளது.
ராமநாதபுரத்தில் படிக்கும் எய்ம்ஸ் மாணவர்கள் கடைசி வரை எய்ம்ஸ் கட்டிடத்தை பார்க்காமல் முடித்துவிடக்கூடாது. வகுப்பறை விரைவில் கட்ட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளோம் என்று அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். டாஸ்மாக் விவகாரத்தில் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு தடை கோரி அமலாக்கத்துறை மனுவை ஏற்க மறுத்து சுப்ரீம் கோர்ட் வழக்கை தள்ளுபடி செய்தது. தமிழகத்தில் பள்ளி பாடத்திட்டங்களை மாற்றுவது தொடர்பாக சென்னையில் வரும் 23, 24 தேதிகளில் அமைச்சர் மகேஷ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. திருச்சியில் முதியோர்களுக்கான அன்பு சோலை திட்டத்தை தொடங்கி வைத்த முதல்வர் ஸ்டாலின் மூத்த குடிமக்களுடன் கேரம் விளையாடினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். எடப்பாடி பழனிசாமி சொன்ன வழியில் நாம் செயல்பட்டால் 2026 தேர்தலில் நிச்சயமாக 210 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறலாம் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கூறினார். அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என அதிமுக தலைவர்கள் நினைக்கவில்லை. கட்சி இருந்தால் போதும் என நினைக்கிறார்கள் என அமைச்சர் பெரியசாமி தெரிவித்தார். திமுக குடும்ப கட்சி அல்ல, குடும்பம் குடும்பமாக இருக்கும் கட்சி என திமுக MP ஆர் ராசா தெரிவித்தார். தமிழகம் உலகளவில் வெற்றி பெற முதல்வர் ஸ்டாலின் தான் காரணம். அவருக்கு உறுதுணையாக துணை முதல்வர் உதயநிதி உள்ளார் என பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். தனியார் ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும் வசதிகளை விட அரசு ஹாஸ்பிட்டல்களில் சிறப்பு மருத்துவ வசதிகள் உள்ளது என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். அனைத்து சமூக மக்களையும் அரவணைத்து செல்ல நம்முடைய முதல்வர் ஸ்டாலின். திமுகவை முழுமையாக வெற்றி பெற வைத்து முதல்வர் காலடியில் சமர்ப்பிப்போம் என அமைச்சர் நேரு தெரிவித்தார். போர் மேகங்கள் தமிழகத்தை சூழ்ந்துள்ளது. பகைவர்கள் பதுங்கி பதுங்கி வருகிறார்கள். அவர்களை ஸ்டாலின் எதிர்த்து வருகிறார் என திருச்சி MP சிவா தெரிவித்தார். தமிழகத்தில் இன்று முதல் மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி துவங்கியது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி ஆகிய 3 மாவட்டங்களில் மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது. மகளிர் உரிமை தொகை தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அடுத்த கட்ட பாய்ச்சலாக இருக்கும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தகுதியான மகளிருக்கு நிச்சயம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றார். SIRக்கு எதிராக செல்வ பெருந்தகையும் வைகோவும் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளனர். ஏற்கனவே SIRக்கு எதிராக திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நாளை விசாரணைக்கு வருகிறது. மாலி நாட்டில் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்ட 5 தமிழர்களையும் உடனடியாக மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் காவலர் குடியிருப்பில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் கையாலாகாத நிலையில் காவல்துறையை வைத்திருப்பது தமிழகத்தின் சாபக்கேடு என அண்ணாமலை கூறியுள்ளார். அரசையும் திமுகவையும் விமர்சித்து பேசும் தாவேக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என போலீசாருக்கு தமிழக அரசு ரகசிய உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக காவல்துறை கம்பீரம் இழந்துவிட்டது. உடனடியாக முழுநேர DGPயை நியமிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் நத்தம் அரசு ஹாஸ்பிட்டலில் அமைச்சர் சுப்பிரமணியன் திடீரென ஆய்வு நடத்தினார். பின்னர் சிகிச்சைக்கு வந்த மூதாட்டி மற்றும் முதியவரிடம் நலம் விசாரித்தார். வடக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியிருப்பதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. காரைக்கால் மீனவர்கள் 3 பேருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசை தடுக்க வலியுறுத்தி இந்தியா கேட் பகுதியில் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கட்சியினரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். 2025-26 ஆண்டில் 15 லட்சம் டன் சர்க்கரை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதித்துள்ளது. வறட்சி காரணமாக 2023-24 ஆண்டில் சர்க்கரை ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேச மாநிலம் பச்மர்ஹியில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்திற்கு தாமதமாக வந்த ராகுல் அதற்கு தண்டனையாக 10 தண்டால் எடுத்தார். பாஜகவின் இளம் சகாக்களான அண்ணாமலையும் தேஜஸ்வி சூர்யாவும் கோவாவில் நடந்த அயன்மேன் ட்ரைலத்லானை வெற்றிகரமாக நிறைவு செய்தவர்களில் இடம்பெற்றிருந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஃபரீதாபாத்தில் 360 கிலோ வெடிபொருட்கள் மற்றும் துப்பாக்கியை பறிமுதல் செய்த பாதுகாப்பு படையினர் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்த காஷ்மீர் டாக்டர்கள் 2 கைது செய்தனர். ராமேஸ்வரம் ஆதி கைலாய ஈஸ்வரர் சமுத்திர வேல்முருகன் கோயில் கும்பாபிஷேகம் சிவாச்சாரியார்கள் வேதமந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு விமர்சையாக நடந்தது. சிவகங்கை மாவட்டம் கைலாசநாதபுரம் வள்ளி தெய்வானை சமேத கல்யாண சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் சிவாச்சாரியார்கள் தலைமையில் விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல் ஐயாப்பட்டி காளியம்மன் கருப்புசாமி கோயில் கும்பாபிஷேக விழா சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத புனித நீர் கலசத்தில் ஊற்றப்பட்டு விமர்சையாக நடந்தது.
திருமலையில் இன்று கார்த்திகை வனபோஜன நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பார்வேட்டு மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு மூலிகை கலந்த நீர், பால், தயிர், மஞ்சள், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மூத்த தம்பதிகளுக்கு சிறப்பு செய்யும் விழா நடந்தது. விழாவை தொடர்ந்து இளம் தம்பதிகள் மூத்த தம்பதிகளின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினர். கோவை புலியகுளம் மாநகராட்சி பள்ளியில் 11 நவீன அங்கன்வாடி மையங்கள் அமைப்பதற்கு பூமி பூஜை நடைபெற்றது. பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன், அதிமுக எம்எல்ஏ அம்மன் கே அர்ஜுனன் பணிகளை துவக்கி வைத்தனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 18ஆம் தேதி அரசு பள்ளிகள் அலுவலகங்களை இழுத்து மூடி போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் மாயவன் தெரிவித்தார். கோலாலம்பூர், அபுதாபியிலிருந்து சென்னை வந்த 2 விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. நிபுணர்கள் சோதனை நடத்தியதில் சந்தேகத்திற்குரிய பொருட்கள் எதுவும் இல்லை. தொடர்ந்து 3வது நாளாக சென்னை வரும் விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள், டிரைவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து 5வது நாளாக விசாரணை நடத்தினர். மத்திய பொதுத்துறை நிறுவனத்தைச் சேர்ந்த 2 அதிகாரிகளும் இன்று விசாரணைக்கு ஆஜராகினர். தமிழகத்தில் நாளை முதல் 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு புதுச்சேரி சட்டசபை நுழைவு வாயில் முன்பு 25 குடும்பங்களைச் சேர்ந்த நரிக்குறவர் இன மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை, கோவை, திருச்சி உள்பட 10 மாநகராட்சிகளில் தலா 2 என மொத்தம் 25 அன்பு சோலை மையங்களை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த மையங்கள் 10 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை ஜனவரி 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முன்கூட்டியே சொந்த ஊர் செல்பவர்களுக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று முதல் தொடங்கப்பட்டது. கன்னியாகுமரி கண்ணாடி பாலத்திற்கு கடந்த 2 நாட்களில் மட்டும் 22,892 பேர் வருகை தந்துள்ளதாகவும், இதனால் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு 30.4 லட்சம் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தெருநாய் கடித்து சிவகுமார் என்பவரது 8 ஆடுகள் ஒரு கன்றுக்குட்டி பலியாகின. உயிரிழந்த கால்நடைகளை நேரில் பார்வையிட்ட முன்னாள் அமைச்சர் சரோஜா பாதிக்கப்பட்ட சிவகுமாருக்கு ஆறுதல் கூறினார். கேரளா, கர்நாடகா, ஆந்திராவுக்கு அரசு விரைவு பஸ்கள் வழக்கம் போல் இயங்கும் என அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. வழக்கமாக வார இறுதியில் இயக்கப்படும் 456 விரைவு பஸ்களை இயக்க திட்டமிட்டுள்ளது. சென்னை மேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்த குமார் மதுபோதையில் குரங்கு ஒன்றுக்கு கொய்யப்பழம் ஓட்டினார். கோபப்பட்ட அந்த குரங்கு அவரை கடித்து குதறியது. திருப்பதி அலிபெரியில் கோழிக்குழம்பு சாப்பிட்ட ஒப்பந்த ஊழியர்கள் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டது. அவர்களை தேவஸ்தானம் பணியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டது. முதல்வர் ஸ்டாலின் வருகையை முன்னிட்டு சோமரசன்பேட்டை சாலையில் உள்ள 2 தனியார் பள்ளிகள் மற்றும் 1 அரசு பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. கடைகளும் அடைக்கப்பட்டன. சபரிமலை சீசன் துவங்க உள்ள நிலையில் தென் மாவட்ட ஐயப்ப பக்தர்களுக்காக மதுரை வழியாக சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மாநிலங்களுக்கிடையேயான ஆம்னி பஸ் சேவையை இன்று மாலை முதல் ரத்து செய்வதாக அறிவித்த ஆம்னி பஸ் உரிமையாளர்களை அமைச்சர் சிவசங்கர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார். முல்லைப்பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையக் குழுவினர் ஆய்வில் ஈடுபட்டனர். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி தொடர்பான கணக்கெடுப்பு படிவத்தை ஆன்லைன் வழியை நிரப்ப தேர்தல் கமிஷன் ஏற்பாடு செய்துள்ளது. இந்தியாவிலேயே சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பை கொண்ட நகரம் என விருது பெற்றுள்ள எம்டிசி சென்னைக்கும் அத்துறையின் அமைச்சருக்கும் வாழ்த்துக்கள் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அடுத்தடுத்து உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் காரணமாக வடகிழக்கு பருவமழை நவம்பர் 16 முதல் தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மீண்டும் 560 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 91,840 ரூபாய்க்கும் 1 கிராம் 11,480 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 167 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் உட்பிரகாரத்தில் தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருந்த முத்துராமன் என்பவரை நாய் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு முன்னோட்டமாக தமிழகத்தின் 3 இடங்களில் இன்று முதல் மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடக்கிறது. ராமேஸ்வரம் அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படை சிறைபிடித்து சென்றது. அவர்களின் ஒரு படகும் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் கடத்தப்பட்ட 1.5 வயது பெண் குழந்தையை 25 நாட்களுக்கு பிறகு நாமக்கல்லில் தனிப்படை போலீசார் மீட்டனர். குழந்தையை கடத்தியதாக ரமேஷ் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரிக்கின்றனர்.
டெல்லி அருகே ஃபரீதாபாத்தில் அமைந்துள்ள மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களின் லாக்கரில் 360 கிலோ வெடிபொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. AK-47 ரக துப்பாக்கியும் 3 குண்டுகளும் இருந்தன. இது தொடர்பாக டாக்டர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி அதிமுக கவுன்சிலர் அஸ்வினி கருணா அலுவலகத்தில் 2-வீலரில் வந்த இருவர் நாட்டு வெடிகுண்டு வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புகைப்படங்கள் மற்றும் பொருட்கள் சேதமடைந்தன. சென்னை அடையாறில் நள்ளிரவில் 50 வயதான பெண் தூய்மை பணியாளருக்கு 25 வயது இளைஞர் பாலியல் தொல்லை கொடுத்தார். அவரை துடைப்பத்தால் அடித்து தூய்மை பணியாளர் விரட்டினார். கொடுங்கையூரில் பெங்களூருவில் இருந்து குட்கா பொருட்களை வாங்கி வந்து விற்பனை செய்தது தொடர்பாக திமுக பிரமுகரை போலீசார் கைது செய்தனர். 200 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி பீமநகரில் உள்ள காவலர் குடியிருப்பில் தாமரை செல்வன் என்ற இளைஞரை 5 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. ஒருவர் மட்டும் பொதுமக்களிடம் பிடிபட்டார். பிரதமர் மோடி எனது மூத்த சகோதரர். அவர் வெறும் அரசியல் தலைவராக மட்டுமல்லாமல் ஆன்மீக குருவாகவும் இருப்பதாக பூட்டான் பிரதமர் ஷெரிங் டாப்கே தெரிவித்தார். பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே மத்தியஸ்தம் செய்ய ஈரான் விருப்பம் தெரிவித்துள்ளது. அதிக வருமானம் ஈட்டுபவர்களை தவிர மற்ற அனைத்து அமெரிக்க குடிமகன்களுக்கும் தலா $2000 வழங்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது இந்திய மதிப்பில் 1.77 லட்சம் ஆகும். வெளிநாட்டு பொருட்கள் மீதான சுங்க வரியை விமர்சனம் செய்பவர்கள் முட்டாள்கள் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடம் அணு ஆயுத சோதனை நடத்தும் திட்டம் இல்லை. சோதனை நடத்துமாறு அதிபர் புட்டின் எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என ரஷ்ய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறினார். ஒசூரில் டிசம்பர் 14ஆம் தேதி இசை நிகழ்ச்சி நடத்த உள்ளதாக இசையமைப்பாளர் இளையராஜா அறிவித்துள்ளார். விக்ரமன் அசோக் இயக்கத்தில் கவின் ஆண்ட்ரியா நடித்துள்ள படம் மாஸ்க் பிளாக் காமெடி ஜானில் உருவாகிறது. இதில் ஆண்ட்ரியா வில்லத்தனமான வேடத்தில் நடித்திருப்பதோடு அவரே இந்த படத்தை தயாரித்து தயாரிப்பாளராகவும் களமிறங்கியுள்ளார். படப்பிடிப்பு முடிந்து ரிலீஸ் பணிகள் நடக்கின்றன. ட்ரெய்லர் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளன. நவம்பர் 21இல் படம் வெளியாகிறது. இந்த ஆண்டில் இதுவரை தமிழில் 230 படங்கள் வெளியாகியுள்ளன. இந்த வாரம் நவம்பர் 14இல் துல்கர் சல்மானின் காந்தா, புதுமுக மதி நடித்துள்ள கும்கி 2, ஆனந்த்ராஜ் நாயகனாக நடித்துள்ள மெதராஸ் மாஃபியா கம்பெனி ஆகிய 3 படங்கள் மட்டுமே வெளியாகின்றன. இதனுடன் சேரனின் ஆட்டோகிராஃப் ரீ-ரிலீஸ் ஆகிறது. சந்துரு இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் கதையின் நாயகியாக நடித்துள்ள படம் ரிவால்வர் ரேட்டா டார்க் காமெடி கலந்த ஆக்ஷன் படமாக உருவாகியுள்ளது. இந்த படத்தின் ரிலீஸ் தேதி ஏற்கனவே இருமுறை அறிவிக்கப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டது. இப்போது வரும் நவம்பர் 28இல் ரிலீஸ் ஆகும் என புதிய தேதியை அறிவித்துள்ளனர். வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் விஜய் நடித்துள்ள படம் ஜனநாயகன். முதல் பாடலாக தளபதி கச்சேரி சனிக்கிழமை வெளியானது. 24 மணி நேரத்தில் யூடியூபில் இந்த பாடல் 10 மில்லியன் பார்வைகளை மட்டுமே கடந்தது. இதற்கு முன்னர் இவரின் விசில் போடு 24 மணி நேரத்தில் 24.8 மில்லியன் பார்வைகளை பெற்றது. நடிகை கௌரி கிருஷ்ணனை உருவக்கேலி செய்ததாக யூடியூபருக்கு கண்டனங்கள் வலுத்தது. இதனை அடுத்து அந்நபர் வருத்தம் தெரிவித்திருந்தார். இதனை ஏற்க மறுத்த கௌரி கிருஷ்ணன், பொறுப்புணர்வு இல்லாமல் கேட்பதும் மன்னிப்பு அல்ல, வருத்தத்தை ஏற்க மாட்டேன் என்றார். கல்லீரல் பிரச்சினையால் அவதிப்பட்டு வந்த துள்ளுவதோ இளமை புகழ் நடிகர் அபிநய் உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலை 4 மணி அளவில் காலமானார். அவருக்கு வயது 44. அபிநய்க்கு கல்லீரல் பாதிப்பு இருந்தது. நடிகர் விஜய் மகனான ஜேசன் சஞ்சய் நடிகர் சந்தீப் கிஷன் நாயகனாக நடிக்கும் படத்தை இயக்கி வருகிறார். தமன் இசையமைக்கும் இப்படத்திற்கு சிக்மா என தலைப்பு வைத்துள்ளனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நடிகை த்ரிஷா வீட்டிற்கு 4வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. மிரட்டல் விடுத்தவரை போலீசார் தேடுகின்றனர். மத்திய பிரதேசம் உஜ்ஜயினியில் உள்ள மகா காளேஸ்வர் கோயிலில் விக்னேஷ் சிவன் நயன்தாரா தம்பதி சாமி தரிசனம் செய்தனர். நந்தி சிலைக்கு தீர்த்த அபிஷேகம் செய்து வழிபட்டனர்.